கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணத்தில் 78வது தசகம் ரேவதி பலராமர் கல்யாணத்தில் இருக்கோம். இதில் 6 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அப்போ குண்டினியபுரத்தில் ருக்மிணின்ற ராஜகுமாரி அழகாக பிரகாசிக்கிறாங்க அப்படின்னுட்டு கலுராஜாதி ருக்மிணி அப்படின்னு வருது ஸ்லோகத்தில். அப்படியே அவங்க உம்மாக்கிட்ட வசப்பட்டுண்டு உம்மாக்கிட்ட செய்தியை சொல்ல தைரியம் இழந்துண்டு என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னுட்டு வர்றது தூது சுவாமிக்கிட்ட. அடுத்து 7வது ஸ்லோகம். தவ ஹிருதயாஸ்மி புரைவ குணைரஹம் ஹரதி மாம் கில சேதி நிருபோதுனா அயி கிருபாலய பாலய மாமிதி பிரஜகதே ஜகதே கபதே தயா. அப்போ புரைவ குணைரகம், அப்போ உங்களுடைய குணங்களால் நான் முன்னையே உங்களால் கவரப்பட்டவள், இப்போ என்ன சிசுபாலன் நாளை ஸ்வயம்பரத்தில் அபகரித்து விடுவான் போல இருக்குது அப்படின்னு ருக்மிணி வேதனைப்பட்டு தூது சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ கருணைக்கு உறவிடமான குருநாதா உலகநாதா என்ன நீங்கள் காப்பாற்றி அருளணும்னுட்டு அந்த தோழிக்கிட்ட சொல்லி தூது அனுப்பிச்சிருக்காங்க ருக்மிணி தேவி குண்டினிபுரத்துலேருந்து. அதை பாகவதம் சொல்கிறது. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தன ஸ்ருண்வதாம் தே நிர்விஸ்ய கர்ண விவரைர் ஹரதோங்க தாபம் ரூபம் திரிசாம் திருசம் அதாம் அகிலார்த்த லாபம் துவயுஷ்சதா விசாதி சித்தம் அபத்ரபம் தே அப்படின்னு சொல்கிறது பாகவதம். அப்போது உம்முடைய ரூபத்தில் மதி மயங்கின அவங்க இப்படி தூது அனுப்பிச்சாங்க அப்படின்னுட்டு சொல்கிறது பாகவதம். அதே தான் இங்கே நாராயணியத்தில் பார்க்குறோம். அடுத்து 8வது ஸ்லோகம். அச்சரணாம் யதி மாம் துவம் உபேக்ஷசே சபதி ஜீவிதமேவ ஜஹம் யஹம் இதி கிரா சுதனோரதனோத்பிருசம் சுஹ்ருதயம் ஹிருதயம் தவ காதரம். அப்போ அச்சரணம், வேறு சரணம் எனக்கு ஏதாவது இருக்கா? நான் போய் எங்கேயாவது பற்றி காப்பாற்றக்கூடியவா எனக்கு யாராவது இருக்காளா? எனக்கு யாரும் இல்லை அப்படின்னுட்டு சொல்கிறா. இங்கே கிருஷ்ணர்கிட்ட தன்னுடைய கதியை பற்றி ருக்மிணி தேவி, நம்மளுடைய கதியும் அப்படித்தான். அப்போ ருக்மிணி தேவி சொல்கிற பொழுது அச்சரணாம் யதிமாம் துவம் உபேக்ஷசே, அப்போ நீர் என்ன காப்பாற்றலைன்னாக்கா எனக்கு வேறு கதி யாருமே கிடையாது, நான் உடனே உயிரை விட்டுடுவேன். சபதி ஜீவிதமேவ ஜஹாம்யகம், என்னுடைய உயிர் இருக்காது, ஜீவிதம் இருக்காது அப்படின்னுட்டு அந்த அழகி மூலமாக வாக்கை கேட்டு சுகிருத்தையாக அந்த பிராமணகுமாரர் உம்ம மனசை மிகவும் அஞ்சி துன்புறும்படி செஞ்சுடுறார். அதாவது இந்த தூதுவன் பிராமணன் மூலமாக தானே தூது வந்திருக்கார். அப்போது ரொம்ப மனசு சுவாமிக்கு அஞ்சி துன்பம் அடைகிறது இதை கேட்டோன்னே. அப்போது அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கணும் நம்ம. அகத யஸ் துவம் அதைன மயே சகே தததிகா மம மன்மத வேதனா நிருபசாமோக்ஷம் உபேத்திய ஹராம்யகம் ததயிதாம் தயிதாம் அசிதேக்ஷணம். அப்போ அந்த பிராமணர்கிட்ட சுவாமி என்ன சொல்கிறார்? தோழரே அப்படின்னு அழைக்கிறார், சகே அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய காம வேதனை அவளுடையதை காட்டிலும் அதிகமாக தான் இருக்குது. தததிகா மம மன்மத வேதனா, மமனா என்னுடைய மன்மத வேதனையும் அதை விட அதிகமாக தான் இருக்குது. அதனால் தோழரே, நான் உடனே அங்கே அரசர்களை பார்த்துன்னு இருக்கும் பொழுதே கருவழி படைச்ச பிரியமான அவளை கவர்ந்துன்னு வந்துடுறேன்னு சொல்கிறார் அந்த பிராமணர்கிட்ட சுவாமி. அடுத்த 10ம ஸ்லோகம். பிரமுதி தேன ச தேன சமம் ததா ரதகதோ லகு குண்டினமேயிவான் குருமருத்புர நாயகமே பவான் விதனுதாம் தனுதாம் நிகிலாபதம். அப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் சுவாமி. அவரோட தேரில் ஏறிண்டு விரைவாக குண்டினிபுரம் கிளம்புறார் கிருஷ்ண பரமாத்மா. அப்படி பண்ணின குருவாயிரப்பா ரதகதோ லகு குண்டினமேவ, ரதத்தில் ஏறிண்டு அந்த குண்டினபுரத்துக்கு கிளம்பியாச்சு சுவாமி. அப்படிப்பட்ட குருவாயிரப்பா, நீர் என்னுடைய ஆபத்து எல்லாத்தையும் குறைச்சி அருளும். அவளுடைய ஆபத்துக்காக நீர் இங்கேருந்து அங்கே போயினரே, அப்படிப்பட்ட குருவாயிரப்பா என்னுடைய கஷ்டங்கள்லேருந்தும் என்னை காப்பாற்றி அருளும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். அடுத்து 79வது தசகம் ருக்மிணி கல்யாணம். பலசமேத பலானுகதோ பவான் புரமகாஹத பீஷ்மகமானிதஹ த்விஜசுதம் த்வதும்
அபாகம் வாதீனம் திருத்தரசா தரசா பிரணமநாமசா. அப்போ சேனையோட பலராமரும் தொடர்றார் சுவாமிக்கிட்டு. அப்போ குண்டினிபுரத்தில் பிரவேசித்து பீஷ்மக மன்னரால் வரவேற்று உபசரிக்கப்படுறார் சுவாமி. உம்மை வரவை தெரிவித்த பிராமணகுமாரனை ருக்மிணி ரொம்ப சந்தோஷத்தோடு விரைஞ்சு நமஸ்கரிக்கிறாங்க. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.